வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அல்லது இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய பல்வேறு விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். காரணம், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னால் எண்ணற்ற வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை அவர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆளுமை சார்ந்து சில பண்பு நலன்களை அவர்கள் வளர்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். அந்த வகையில் நாம் கடந்த சில வாரங்களாகவே அவருடைய ஆளுமையில் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் நிறைய விஷயங்களை பேசி வருகிறோம். முக்கியமாக சிறிய குறைபாடுகள் நமக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் தான் நாம் இந்த நம்முடைய இளைஞர்களிடம் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சில புதிய போக்குகள், அந்த போக்குகள் எப்படி அவர்களுக்கு தடையாக மாறுகின்றன என்பதை பற்றியெல்லாம் பேசி வருகிறோம். அப்படி பார்க்கிற போது அலட்சிய மனோபாவம், அதாவது எல்லாவற்றின் மீதுமான அலட்சிய மனோபாவம் எப்படி இன்றைக்கு இளைஞர்களிடம் நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முந்தின தினம் நாம் பேசினோம். இந்த அலட்சிய மனோபாவம் என்பது அவர்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் கூட அது வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைய இடங்களில் இளைஞர்களை, மாணவர்களை சந்திக்கிற போது அவர்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அரசியலில் இன்றைக்கு அவர்கள் பார்க்கிற அரசியலை தவிர இதற்கு முன்னால் என்ன நடந்தது, தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, என்ன விதமான கோட்பாடுகள் இங்கு வைத்து விவாதம் நடந்திருக்கிறது, எத்தகைய ஆட்சிகள் நடந்திருக்கின்றன, எத்தகைய திட்டங்கள் நிறைவேறியிருக்கின்றன, இதை பற்றியெல்லாம் பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஒரு சிறிய பார்வை கூட இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியே அவர்களிடம் எடுத்துரைத்தால் கூட இது தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அலட்சிய மனப்பான்மையை உருவாக்குகிறது. இந்த அலட்சிய மனப்பான்மை என்பது அவர்கள் அரசியல் முடிவுகள் எடுப்பதிலும் பிரதிபலிக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் என்ன அவர்கள் முன்னால் காட்டப்படுகிறதோ அது மட்டுமே உண்மை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை தேடிச் செல்வதற்கான ஒரு பொறுமையோ அவகாசமோ அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் பல்வேறு சமூக பிரச்சனைகள், முக்கியமாக சாதி, மதம், இவை சார்ந்த பிரச்சனைகள், இவற்றெல்லாம் கூட ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை. அதே போல் தேசபக்தி என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை. இதைத்தான் தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் மிக சுலபமாக தங்களுக்குள் வரித்து கொண்டு அதையே உண்மை என்று நம்புகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அக்கறையின்மையும் அலட்சியமும். வரலாறு என்பது அது வேறு யாரோ ஒருவருக்கு உரியது, அரசியலாக அது வேறு யாரோவருக்கு உரியது. நாங்கள் அதனுடைய ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்கள். அல்லது ஏதாவது ஒரு தருணத்தில் உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோடு ஒரு கனெக்ட் ஆவது, ஒரு பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்தமான வடிவத்தை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது, இது இன்றைக்கு இளைஞர்களிடம் பரவலாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது அவர்களுக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் தொடங்குகிற அவர்களுடைய புறக்கணிப்பு மனப்பான்மை சமூக வரலாறு, அரசியல் வரலாறு, பொருளாதார வரலாறு எதை பற்றியும் எந்த பார்வையும் இல்லாமல் யாராவது அவர்களை உணர்ச்சி பூர்வமாக ஒரு மேலோட்டமான பொய்யான கருத்தின் மூலமாக தூண்டினால் கூட அதற்கு பலியாகக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதன் காரணமாக போலி சித்தாந்தங்களும் போலி வழிகாட்டிகளும் தோன்றி நாங்கள் ஒரு நாளில் இதை செய்வோம் அதை செய்வோம் என்றெல்லாம் உங்களுக்கு போதிப்பதன் காரணம் சமூகத்தினுடைய உண்மையான சிக்கல்களிலிருந்து உங்களை திசை திருப்புகிறார்கள். உண்மையான சிக்கல்களிலிருந்து உங்களை மடைமாற்றுகிறார்கள். அதை நாம் அப்படி மடைமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், வள்ளுவர் சொன்ன அதே விஷயம்தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொன்னது போல, மெய்ப்பொருளை காண்பதற்கு நமக்கு ஒரு பரந்துபட்ட அக்கறை தேவை. அலட்சிய மனப்பான்மையை விடுத்த, கேலியை விடுத்த ஒரு சீரியஸான ஒரு கூர்மையான பார்வை தேவை என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.